இது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 powered by ஐஸ்வர்யா உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் இம்முறை உலக அளவில். ஸோ இன்ட்ரடக்ஷன் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து இந்த பெப்பி ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய இந்த காம்படிட்டிவ் திறனை வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லயும் 2 பேர் டேஞ்சர் ஜோன் போய் இது வரைக்கும் 4 பேர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற எபிசோட்லயும் 2 பேர் வந்து டேஞ்சர் ஜோன் போக போறீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? ஏகே ஆக்சுவலா இந்த மியூசிக் அப்படின்றது நான் வாட்சி காட்டவா? வேணாம் வேணாம் ப்ளீஸ் ஏகே, பூச்சாண்டி காட்டுற ஏகே. போதோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணீங்கல்ல. யாரு இல்லையா? பீச் கூட இருந்துச்சு. நான் வாசிக்கணுமா வேணாமா கண்டஸ்டன்ட்ஸ்? நான் வாசிச்சே ஆக வேண்டாம். நீயே வச்சுக்க. இசை வெள்ளத்தில் நினைய எல்லாரும் தயாரா இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சிடுறேன். என்ன நான் ஜட்ஜஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். ஆமா ஆமா, நாங்க மட்டும் ஏன் இந்த கொடுமையை தனியா அனுபவிக்கணும்? So let's welcome சைந்தவி மேம். Let's welcome தாரன் அவர்கள். Let's welcome Kanan and Band. Wow, எங்களுக்குலாம் அப்படியே ஹாலிவுட் போயிட்டு வந்த ஃபீல். Thank you very much for that. ஸோ கபாலில இருந்து ஒரு ட்ராக் நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சு காமிச்சிடுறேன். வாசிக்க போறேன். இத பார்த்து நாங்க என்னடா படுக்கணும்? இதுக்கு மேல இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு என் மனசுல தெம்பில்லைக்கே. சோ நம்ம வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ட் வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு? அவங்க வந்து ஒரு கிடோ. அவங்கள செல்லமா வந்து நம்ம கிடோ தான் கூப்பிடுவோம். அவங்களோட ஒரிஜினல் பேரை சொல்லு பார்க்கலாம். நீ வச்சிருக்க பேரு? ஹாம்ஸ்டர். ஒரிஜினல் பேர் அவங்க அம்மா அப்பா வந்து பெயர் சூட்டப்பட்ட பெயர் சிவாத்மிகா. எக்ஸாக்ட்லி. லெட்ஸ் வெல்கம் சிவாத்மிகா ஆன் ஸ்டேஜ். ஸ்ட்ராபெரி கண்ணே, விண்வெளி பெண்ணே. Why are you in this costume? देखो, एक मार दो टुकड़ा. ठीक है? ஏதாவது புரியுதா? புரியல. அப்போ நீ பேசுற இங்கிலீஷ் மட்டும் எனக்கு எப்படி புரியும்? It's okay. ஆண்டவா. ஓகே, சோ இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? ஊலலலா. ஊலலலா இந்த சாங் யார் பாடுனாங்கன்னு தெரியுமா? சித்ரா மேம். ஓகே கிடோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. Thank you. ஊலலலா ஊலலலா ஊலலலலலலலலா ஓ ஊலலலா ஊலலலா ஊலலலலலலலா. மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் வெக்க ரொம்ப அழகா. இந்த கேள்வி என்னை கேட்டால் என்ன நான் பாடுவேன்? ஊலலலா ஊலலலா ஊலலலலலலலா ஓ ஊலலலா ஊலலலா ஊலலலலலலலா. மேட்டு
கிட்டோ Yes. ஒரு ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா ப்ளே பண்ணாங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா? Yeah, sure. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சைந்தவி மேம். Kiddo, you sang really very well. But there's a long way to go. உனக்கு வந்து எல்லாமே ஸ்ருதிலாம் ரொம்ப அழகாக செய்கிறது, கொஞ்சம் சங்கதிஸ் மட்டும், பிகாஸ் தி சாங் ஹேஸ் அ லாட் ஆஃப் சங்கதிஸ், ஸோ யூ ஷுட் ப்ராக்டிஸ் அ லாட் மோர். நீ வந்து இப்போ ரொம்ப வைஸாக பாடின, லைக் வெரி இன்டெலிஜென்ட், பிகாஸ் அந்த சங்கதி அட்டெம்ப் பண்ணி சொதப்பதுக்கு பதிலாக அது சிம்பிளாக பாடி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். பட் இதுக்கு ஓகே உன் வயசுக்கு, பட் நீ போக போக இன்னும் நிறையா கிளாரிட்டி இன் சங்கதி வேணும். அது ஒண்டி தான். ஜஸ்ட் கீப் ப்ராக்டிஸிங், யூ ஆர் கோன் கோ பிளேசஸ், டூ ரியலி வெரி வெல். ரொம்ப க்யூட்டாக பாடினீங்க. Thank you, sir. உங்கள் வாய்ஸில் இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. Thank you. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஒரு இம்ப்ரோவைசேஷன்லாம் பண்ணி பாடினீங்க நிறைய இடத்துல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்போ அங்கங்கே மிஸ் ஆச்சு. அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. Sure, sir. சூப்பர். ஓகே, ஸோ கிடோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எபிசோடில் யார் சைலண்ட் ஜட்ஜ்? ஓகே, தரன் ப்ரோ அவர் தானா? இவங்க வேற கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. Thank you, ma'am. Thank you, ma'am. Okay, bye, okay. நன்றி கலந்த வணக்கங்கள். ஓகே ஏகே, ஏன் இப்போ பார்த்தாலும் இந்த கிட்டாரோடய சுற்றிட்டு இருக்க? கூடவே பொறுத்தது என்னைக்கு போவார். அண்ணே 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 வாழ்க 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 வாழ்க. டேய் தம்பி எர்றாத, அதை தான்டா எர்றா. டேய் என்ன என்ன யாரு முன்னாடி போட்டேன்னா அப்படியே வேடா உள்ள அதை எர்றா. எல்லாமே கோர்த்து விட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேணாமா ஆண்டவா? அண்ணே இந்த தம்பிக்கு போட்டு விடுங்க, போடுங்க. அண்ணே 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 வாழ்க. அண்ணே போடுண்ணே போடு. அண்ணனுக்கு அண்ணன் கையால போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமாண்ணே ஆமா அண்ணே அண்ணன் கையால அடிச்சா வாங்கிக்கிட்டே அட போடா டேய். இருக்க. வாங்கலாண்ணே வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வலிக்கேன். அண்ணே உங்க கை என் மேல படுதுன்னு சொல்லும் போதே செம்ம சந்தோஷமா இருக்கு. சிலிக் சுமிதா வாடா. சரி அண்ணே அதெல்லாம் விடுங்க. சூப்பர் ஸ்டார் உங்க கூட ஏதோ படம் நடிக்கிறாராமே. என் கூட அவர் நடிக்கிறார். ஆமா தம்பி குறாத. பட்ஜெட் ப்ராப்ளம்னே தப்பா நினைச்சுக்காத. அந்த பையன் போட்டிருக்கிறது நினைச்சிடாத. அவன் எங்க வச்சிருந்தான்னு தெரியல. உண்மையில துண்டா கோமணமாடா? அண்ணே துண்டு தானே. ஏய் கை தடுங்கடா கை தடுங்கடா கை தடுங்கடா. டேய் அண்ணே உன் புகழ் எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் நான் சொன்னா நம்ப மாட்டேனே. எனக்கு தெரியும் நீ சொன்னா நம்பவே மாட்டேன். இப்ப பாரு டேய் தம்பி போடுறா அந்த எல்இடி வல்ல தள்ளி நில்லுனே பாப்போம். டேய் தள்ளுடா டேய் இங்க பாருண்ணே. உனக்காகவே பண்ணிருக்கேனே, உனக்காகவே பண்ணிருக்கேன். டேய் அடுத்தது மாத்ரா மாத்ரா அடுத்தது மாத்ரா அடுத்தது மாத்ரா. அண்ணே பாருண்ணே நியூயார்க்கு நியூயார்க்குனே நியூயார்க்கு. அண்ணே அடுத்தது அடுத்தது பாருண்ணே ஹைலைட்டே அதுதானே. அண்ணே இத கையில வச்சுக்கண்ணே, இத கையில வச்சுக்க, அப்பதான் அதுக்கு போஸ் கரெக்டா இருக்கும். ஏய் கத்துங்கடா அண்ணன் அண்ணன். அண்ணே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அண்ணே அதெல்லாம் விடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ஹைலைட்டான வச்சிருக்கேன். டேய் லாஸ்ட போட்டு விடுறா நீ பாப்போம். லாஸ்ட் போட்டு விடுறா. கொண்டே போட்டாயா? எப்படியோ நல்ல காரியம் நடந்திருக்கு. அண்ணே நீ இப்ப சொன்ன மாதிரியே பண்ணிருக்கேன். மணி வேற ஆயிடுச்சு, கையெல்லாம் உதறுது. மாசம் ஸ்டார்டிங்ல இருக்கதான் பார்த்து பசங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி தரணும்ண்ணே. இந்த மாதிரி பாத்தியா இல்லையா? நீ கொடுத்த உடனே காசு வருது அதுல இருந்து. லட்சுமி தேவியே கொட்டி கிடக்குறா. அண்ணன் அண்ணன் ஏகே யார் தெரியுமா? ஆங்கர்களுக்கெல்லாம் ஆங்கர் அவர்தான். போடா முதல்ல. ஓகே அண்ணே. ஏய் தம்பிகளா டேய் போங்கடா. தம்பிகளா வாங்க போடா. போவோம். போட். அண்ணே திரும்ப மைக்கே வருவேன். எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. போ முதல்ல. போடு. அண்ணே அண்ணே திரும்ப வருவேன். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக இங்க வந்து ஒரு டாக்டர் ரெடியா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் பிரவீன் செபாஸ்டியன் ஆன் ஸ்டேஜ்.
பிரவீன் என்ன பாட்டு பாட போறீங்க பிரவீன்? வெயிலோடு விளையாடி. தையா ஹியா 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 ராரையா ஹியா 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 ராரை கராரை கராரை காரை தையாரி தையாரி யையா ஹியா 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 நானோ நானோ வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் கட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோளக்கட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ராஜிச்சோம் வத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம் தண்ணி எல்லாத்தில் கிட்டு புல்லு அடிச்சோம் தண்டவாளம் மேல காசு வச்சு தொலைச்சோம் அண்ணாச்சி கடையில தான் என்ன இலாத்தி குளிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அடிச்சோம் 5 பைசா ஃபில்ம் வாங்கி அப்பாவோட வேட்டியில கண்ணாடி லென்ஸு வச்சு சினிமா சாதிச்சோம் போட்ட காட்டில் பொழுதெல்லாம் போட்டம் போட்டு தெரிஞ்சோம் வெயில தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோளக்கட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணதுக்காக. அண்ட் உண்மையிலே சொல்லப்போனால் ஜட்ஜஸும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே. சைந்தவி மேம் எப்படி பாடினாரு? பிரவீன் சூப்பராக பாடினீங்க பிரவீன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஜிவி சார் சாங். ஆமாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஓ சொல்லலையா? ஓஹோ ஓகே. இது ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வெயில் ஆல்பம் அவர் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு 3 சாங்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிச்சார். பிஃபோர் ஈவன் எனிபடி எல்ஸ் குட் லிசன் டு திஸ். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் எனக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப அழகாக பாடினீங்க. யூ ஹேவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் தி பெஸ்ட், டூ ரியலி வெரி வெல். ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபீல் தான். ஏன்னா 4 வாய்ஸும் வரும்போது எஸ்பெஷலி அந்த ஜாஸி கிஃப்டோட போர்ஷன்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். அங்கெல்லாம் எப்படி வாய்ஸ் இமிட்டேட் பண்ணி பாட போகிறீங்க அப்படிலாம் பார்த்தேன். பட் ரொம்ப அழகாக பண்ணீங்க. உங்களோட ஒரு ஸ்டைலும் இருந்தது அதில். அவங்க அந்தந்த சிங்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி ரொம்ப அழகாக பாடினீங்க. எஸ்பெஷலி உங்களோட வார்த்தைகளோட உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது இட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள்.
ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. ஸோ இப்போ பிரவீனோட மார்க் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். வாழ்த்துக்கள் பிரவீன். தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பேசிக்காக வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். ஆனால் அவருடைய ஒரு பாட்டு வந்து மேக்ரோ சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆந்தமே கிரியேட் பண்ண ஒரு மனுஷன். ஆள போறான் தமிழன்ற ஒரு பாட்டை பாடின ஒரு ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன் யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காற்றில் நம்ம தேன் தமிழ் தளிப்பாம் இன்னும் உலகமேட அங்க தமிழம் பாட வாராய பாராணி அன்பா வந்தா ஒளி கொடுக்கும் வாராய பாராணி அன்பா வந்தா சுலுக்கெடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஷோக்கு நீங்கள் வந்ததுக்காக. ஆக்சுவலாக தளபதி ஃபேன் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு கெத்தாக தான் இருப்போம். இவர் தலை கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, தளபதி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, அந்த லைன் ஏன் விட்டீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா தீபக், நீங்க மட்டும் அவர் பாடுனதை கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆளை இல்ல, நான் அந்த ஒரு லைன் அவர் கொடுத்து கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கலாம், கேப் கிடைக்கும்னு பார்த்தா. ஓ காட், இப்போ ஏகே அவரோட ஆயுதத்தை இல்ல என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த ஷோல இருக்க எல்லாருமே என்ன இன்சல்ட் பண்றாங்க ப்ரோ. தீபக், நீங்க வந்து தளபதி 2 பேரோட வந்து நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு மாசான சாங்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஏகேயோட வந்து ஒரு பயங்கரமான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கண்டிப்பா, ரொம்ப பின்னாடி ஆவலா இருக்கு. சூடு. டேய் எப்படா பண்ணீங்க இதெல்லாம்? வேற லெவல். டேய் இந்த கிரியேட்டிவ்க்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஷோக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணினா ஷோ விளங்கும்டா டேய். பட் உண்மையிலேயே தீபக், நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ளோர்ல இருந்த எனர்ஜி லெவல் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு. உண்மையாவே Thank you so much. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க. Thank you so much. And I'm very very happy to be here in Jaya Star Singer, and I would just like to tell everybody இந்த மார்க் ஃபர்ஸ்ட் வரது ஃபிளாட் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இல்ல அவங்க அதெல்லாம் கன்சிடரே பண்றது கிடையாது. அவங்க ஷோவே நினைக்கிறாங்க. என்ஜாய் பண்ணி பாடுங்க, because music is only for us to enjoy. நீங்க என்ஜாய் பண்ணாதான் whoever is watching or listening அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி எது வேணா பண்ணுங்க. ராக்கெட். அண்ட் பிரதர், எங்க கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உங்களை வெல்கம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. எங்க கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வாங்க. இதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்களுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். Thank you so much for being with us today. அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்காங்கங்கறத நம்ம ஏகே தான் இன்வைட் பண்ணுவாரு. ஏய் இங்கே ஃபரி நான் சொல்லே வெரி மிஸ்டர் சந்திரமௌலி வாங்க. மிஸ்டர் சந்திரமௌலி, என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து போக்கிரி படத்துலேருந்து வசந்த முல்லை பாட. அதான் இந்த போக்கிரி கெட்டப்ல எல்லாம் வந்திருக்கீங்களா? ஆமா. அந்த ஸ்டைல் பண்ண தெரியுமா? போக்கிரி ஸ்டைல் இல்ல, தெரியாது. ஓகே, நல்லா பாடுடே. Thank you. வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் பெண்புறா, வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் பெண்புறா, உலுலை உலுலை குழந்தை போலே போகு சேனல் பார்க்க வச்சா, கபடி 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 காது கேலில் கோடு போட்டு ஆட வச்சா, ஆத்தா
பார்த்தவன் கண்ண நிமிர்ந்துதான் பார்க்கிறேன். காதல் என்பது ஆதைய போல நைட்டு முழுவதும் முழிக்கும். கம்பன் வீட்டு நாயை போலே கவிதையாயது குறிக்கும். அவ தும்பல் அழகுடா, பிம்பில் அழகுடா, சொம்பல் அழகுடா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண்புறா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண்புறா. உள்ளுலை உள்ளுலை குழந்தை போலே போகு சேனல் பார்க்க வச்சா. கபடி 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 காதல் சேலில் போடு போட்டு ஆட வச்சா. ஆத்தா மனபானாக தனியா வருக்குதே. ஆத்தா தினகோழி சோட போல கண்ணு பொங்குதே. மேம் சைந்தவி மேம் நீங்க சொல்லுங்க எப்படி பாடினாரு? நல்லா பாடினீங்க. தொண்டை கட்டி இருக்கா? இல்லையா? வாய்ஸ் பிரேக் ஆகிற ஸ்டேஜா? ஆமாம். சரி, ஓகே. அதுலேயே பயங்கரமாக சூப்பராக மேனேஜ் பண்ணி பாடினீங்க. உங்களுக்கு நான் நினச்சேன் மேலே போகிறச்சே இன்னும் பயங்கரமாக பிரேக் ஆகும். நான் மேலே ஈஸியாக போயிட்டீங்க. பட் கீழே வரச்சே வந்து அங்கங்கே காற்று தான் வந்தது நிறைய இடத்துல. பட் நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. நல்ல ரேஞ்ச் உங்களுக்கு, அந்த வாய்ஸ் பிரேக் ஆகிற அந்த ஸ்டேஜ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டைம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அந்த சங்கதி மட்டும் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ரொம்ப அழகாக பாடினீங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் தீபக் ப்ரோ எப்படி பாடினார் பையன்? சைந்தவி சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஏன்னா நாங்களும் இந்த சின்ன வயசில் 6 கட்டலெல்லாம் பாடிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அப்படி வாய்ஸ் பிரேக் ஆனோடனே ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னே புரியாது. என்னது நம்ம பாடியிலேருந்தா வர வாய்ஸ் இது அப்படின்னு புதுசாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபேஸ் தான். அண்ட் சந்திரமௌலி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் சூப்பராக பாடினீங்க சந்திரமௌலி. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே சந்திரமௌலி எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்றத பார்க்கலாமா? ஓகே. சைந்தவி மேம். மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய மார்க் வாங்குங்க. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. தீபக் ப்ரோ உங்கள்கிட்ட கேட்க நினைச்சேன், ஆளப்போறான் தமிழன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சாங். இன்னுமே யங்ஸ்டர்ஸ் கேட்டாலே இப்போ அப்படி மீசையை முறுக்கி விடுறது இந்த விஷயம். ஸோ எப்படி ஃபீல் ஆகுது? அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆள போகிறோம் அப்போ வந்து என்ன படம் என்ன இது எங்களுக்கு ஜெனரலாக கால் வரும்போது இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நானும் நைட்டு தான் ஸோ பிளைண்டாக போனேன். அங்கே போனப்பறம் தான் அட்லி விவேக் ப்ரோ 2 பேரும் பார்த்து தான் கொஞ்சம் அப்போ வந்து இன்னும் பேரெல்லாம் வைக்கல. அப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் இன்னும் பில்டப் ஆச்சு. பட் அங்கே லிரிக்ஸ் பார்த்தோன்னே பயங்கர ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சென்சேஷன். ஏன்னா அந்த லிரிக்ஸ் படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபுல் என்ன மாதிரி இருக்க போகுது பாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக கன்வே பண்ணிட்டார் விவேக் ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாடும்போது இட் வாஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னா அது வந்து ஓகே ஆகும்ன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போது பாடி முடிச்சப்பறம் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ரஹ்மான் சருக்குன்னு ஒரு சோலோ ஒரு ட்ராக் பாடியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வந்துட்டேன். அதை பற்றி நான் அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை. அண்ட் அது ரிலீஸ் ஆனப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ வியூஸ், அதை விட அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜஸ் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வரைக்கும் விஜய் அண்ணாக்கு பாடிட்டீங்க நிறைய பேர் இன்னும் மெசேஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதை பார்த்து விஜய் சாருக்கு இருக்கிற அந்த கிரேஸ் அது வந்து பர்சனலாக நான் இப்போ தான் ஐ வாஸ் ஏபிள் டு என்ஜாய் தட் திங். அடுத்ததாக வந்து பாட போகிற கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் செல்லமா இவங்க வந்து கார்மேக குழலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எஸ், லெட்ஸ் வெல்கம் சுபஹரி ஆன் ஸ்டேஜ். அழகா இருக்கீங்க சுபஹரி, ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங். இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? ஜிமிக்கி கம்மல். நானும் அதான் யோசிச்சேன். கரெக்ட்டா? இல்ல, அச்சமச்சம் இல்லை. சோ சுபஹரி இன்னைக்கு வந்து உங்க பாட்ட சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத
அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே அந்த நிலா 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 வெகுண்டோடி வா zum 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 அந்த நிலா 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 வெகுண்டோடி வா பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம் அடி இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையை தட்டும் பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம் அடி இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையை தட்டும் வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம் அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம் வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம் அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம் பூமி திறந்து கிடக்கு அட மனுஷ பய மனசு பூட்டி கிடக்கு பூமி திறந்து கிடக்கு அட மனுஷ பய மனசு பூட்டி கிடக்கு அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு நீர் மிச்சமில்லை அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு நீர் மிச்சமில்லை அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு சாயந்தவி மேம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இடம்லாம் வந்து காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு. நீங்களே ஒரு சங்கதி காலம் மாறி போச்சு நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் பாடினீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லையில வந்து எவ்ரி டைம் கூடி போச்சு ரொம்ப அழகாக பாடினீங்க. அந்த இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு இதுதான், அந்த வானம் பக்கம் இந்த பூமி அந்த நோட் தப்பு ஃபஸ்ட்டு, அது மட்டும் ஐ திங்க் நீங்கள் மிச்சது எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க. இது நீங்கள் தப்பாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம் அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம். இப்போ நீங்கள் பாட ஆரம்பிச்ச போது நான் தரன் சார் கிட்ட தான் சொன்னேன், அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த இமோஷன் வந்து அப்படியே அந்த பாட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் தரன் சார் ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க. நாங்கள் இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜென்ரலாகவே இந்த ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து வெரி இமோஷ்னல். ஸோ அந்த ஒரு இமோஷன் வந்து நீங்கள் இந்த பாடலில் காட்டும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி ரொம்ப அழகாக பாடினீங்க. இதில் பிள்ளைகள் சொல்கிற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை, நிறையா சைந்தபியை சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். சூப்பர். அண்ட் எப்படி ப்ரோ பண்ணாங்க? உங்கள் வாய்ஸில் அந்த ஒரு சோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ரொம்ப கிளியரான ஒரு வாய்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். கீப் இட் அப். சைந்தவி மேம் என்ன மார்க்ஸ்? வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் இதே மாதிரி நிறைய சூப்பரான சாங்லாம் வந்து பாடுங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்குங்க.
உன்னோட குருநாதர் தான் அடுத்து வரப்போறாரு இல்லையா? ஆமா. உன் குருநாதரை வெல்கம் பண்ணிடலாமா? கூப்பிட்டு. Let's welcome AK ஓட குருநாதர் அரீம் on stage. அரீம், இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? குச்சி குச்சி ராகமா பாட போறேன். செல்லக்குட்டி நல்லபடியா பாடு. நீ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கலாய்க்கிறேன். சரி. போடாடே போடா. நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சல்லி ரக்கமா பொண்ணு வேணும். சாதிசனோ துங்கையில சாவகொடி குவையில குச்சி குச்சி ரக்கமா கூட சல்லி ரக்கமா. Hayya, 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 hayya. குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சலி ரக்கமா பொண்ணு வேணும். சாதிசனா துங்கையில சமக்கொழி குவையில குச்சி குச்சி ரக்கமா கூட சலி ரக்கமா. குச்சி குச்சி ரக்கமா வரமாட்டா, நீ கொஞ்சம் பேச பொண்ணு உன்னை தரமாட்டா. சாதிசனா துங்கலைய சமக்கொழி குவலைய குச்சி குச்சி ரக்கமா வரமாட்டா, நீ கொஞ்சம் பேச பொண்ணு உன்னை தரமாட்டா. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், பனுக்கு பெண் பிடிக்கும், அரச மகனுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், ஒரு செஞ்சாமத்தில் கணக்கையில பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அல்லும் பகலுமே நனைந்தாலும் மாத்து மீனுக்கா குளிர் எடுக்கும், அள்ளி அள்ளி நான் எடுத்தாலும் ஆனந்த பூவுக்கா பொண்ணே நீ பல்க. பொத்தி வச்ச ஆசை ஒண்ணு நெத்தியில துடிக்குது, பொத்தி வச்ச ஆசை ஒண்ணு நெத்தியில துடிக்குது. குச்சி குச்சி ரக்கமா கூட சலி ரக்கமா குச்சி குச்சி ரக்கமா வரமாட்டா, நீ கொஞ்சி பேச பொண்ணு உன்னை தரமாட்டா. சாதிசனா தூங்கலைய சமக்கொழி குவலைய குச்சி குச்சி ரக்கமா வரமாட்டா, நீ கொஞ்சி பேச பொண்ணு உன்னை தரமாட்டா. சாதிசனா தூங்கலைய சமக்கொழி குவலைய குச்சி குச்சி ரக்கமா கூட சலி ரக்கமா. க்யூட்டாக பாடினீங்க நீங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஜாலி பாட்டு தானே, பயங்கரமாக. ஆக்சுவலி இது வந்து ஜிவி சார் குழந்தையா இருக்கிறச்சே அவர், அப்புறம் இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து பாம்பே சாரதா அவங்க, அடல்ட்ஸ் வந்து ஸ்வர்ணலதா மேமும் ஹரிஹரன் சாரும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஓகேயா? அதே தான் நானும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாடும்போது உங்கள் வாய்ஸை கேட்டோடனே பயங்கர ஒரு சர்ப்ரைஸ். என்னடா இவ்வளோ ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் இந்த குட்டி உருவத்துலேருந்து வருது அப்படின்னு. பட் அது உங்களோட ஒரு அட்வான்டேஜ் கூட. ஓகே, ரொம்ப அழகாக பாடினீங்க. நடுவில் அந்த அல்லும் முள்ளும் அந்த இடத்துலலாம் இமோட் பண்ணி பாடினீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மற்றபடி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ அரீம் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஸ்கோர் ப்ளீஸ். வாவ். அடுத்ததான் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட் ரித்தான்யா. லெட்ஸ் வெல்கம் ரித்தான்யா ஆன் ஸ்டேஜ். அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி, அது சின்ன மாதிரி. ரித்தான்யா, இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க?
அது ஒரு சூப்பரான சாங். ஏய் என்ன மாதிரியே சொல்ற? நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? சூப்பர். நல்லா பாடுங்க. வாங்க வாங்க ஏகே வாங்க வாங்க. குட்டி ரம்யா கிருஷ்ணன் எப்படி பாடினாங்க அப்படின்ற க்யூட்டாக பண்ணீங்க ரிதன்யா. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களோட வாய்ஸ் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உங்களுக்கு வந்து ரேஞ்சும் சரி அப்படியே இட் ஜஸ்ட் கட்ஸ் த்ரூ அந்த மாதிரியான ஒரு வாய்ஸு. சரணம் பாடுங்க அந்த இந்த ஃபர்ஸ்ட் லைனு. ஏறாத மேடை இங்கு இளமானும் ஏறி ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி. பாருங்க இப்போ ஸ்லோவாக பாடுறீங்க, ஆடி கரெக்டாக வருது. அப்போ நீங்கள் ரொம்ப ஓடிட்டீங்க, ஆடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஓடிருச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நீங்கள் அந்த சாங் சூஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ரிதன்யா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப அழகாக பாடினீங்க. செம்ம த்ரோ வாய்ஸில் ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடோட பாடினீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. கீப் இட் அப். ஓகே, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம். தீபக். பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ், செம்ம வாய்ஸ். அண்ட் முக்கியமாக என்னென்னா அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வாய்ஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கிறதால சின்ன தப்பு பண்ணாலும் கிளியராக தெரியும். அதுதான் மேட்டர். ஸோ ஒர்க் ஆன் இட். பிரில்லியன்ட் சிங்கிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் சைந்தவி மேம் என்ன மார்க்ஸ் கொடுக்க போறீங்க? Oh, 23. Good. ரிதன்யா, congratulations. அப்படியே இதே சந்தோஷத்தோட நீங்க போய் உட்கார்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு. யாரு? பாட்டி, பெரிய பாட்டி. Center beauty is so nice, yeah. Hi beauty. How are you? Super. Thank you ரிதன்யா. வாழ்த்துக்கள் ரிதன்யா. Thank you. அடுத்ததா யார் பாட போறா? So let's welcome Aravind on stage. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க பெப்பி ரவுண்ட்ல? தாஜ்மஹால் படத்துல இருந்து சொட்ட சொட்ட நனையுது. நைஸ் சாங். ரெடி? சோ சூப்பரா பாடுங்க. ஓகேவா? சூப்பர். Thank you. அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, அடி நீ எங்கே. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிளிய, விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கம் விட்டு வா வெளிய. அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, பூ வைத்த பூவெங்கே, மழை தண்ணி உசுர கரைக்குது. உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி. அடியே நீ எங்கே, எங்கே நீ எங்கே, கண்ணீரில மழையும் கரிக்குது. அடியே நீ எங்கே, எங்கே நீ எங்கே, கண்ணீரில மழையும் கரிக்குது. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிளிய, விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கம் விட்டு வா வெளிய. அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே.
உனக்காக பரிசு ஒன்று கொண்டேன், எதற்காக நீ விலகி நின்ற? நான் மழை அல்லவே, ஏன் ஒதுங்கி நின்றாய்? உனக்காக பரிசு ஒன்று கொண்டேன், எதற்காக நீ விலகி நின்ற? நான் மழை அல்லவே, ஏன் ஒதுங்கி நின்றாய்? என்னை கொண்டு சென்ற கனவே, உயிரை தொண்டு செய்த மலரே, வந்து மழையில் ஆடும் மயிலே மயிலே. உன்னானம் என்ன கண்ணே, மேகம் மற்றதை போடும்போது தலையை நீட்ட வேண்டும் கண்ணே கண்ணே. நீருக்கும் நமக்கும் ஒரு தேவ பந்தம் அங்கே உருவானது. நீருக்குள் முகம் பார்த்த ஜோடி ஒன்றை மீண்டும் மழை சேர்த்தது. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிலிய. விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கம் விட்டு வா வெளிய. அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே? பூ வைத்த பூவெங்கே? மழை தண்ணி உசிர கரைக்குது. உசிருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி. அடியே நீ எங்கே, எங்கே நீ எங்கே? கண்ணீரில மழையும் கரிக்குது. அடியே நீ எங்கே, எங்கே நீ எங்கே? கண்ணீரில மழையும் கரிக்குது. அடியே நீ எங்கே, எங்கே நீ எங்கே? கண்ணீரில மழையும் கரிக்குது. நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே? Thank you. Wow. Arvind, what a lovely performance. Sainthavi ma'am. you're blessed with a magical voice. நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. I really love the performance. Thank you, ma'am. ஓகே, அண்ட் தரன் சார் ரொம்ப அழகா பாடினீங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாத்தையும் மறந்து நீங்க உங்க ஸ்டைல்ல ஃபீல் பண்ணி பாடினீங்க அந்த ஹோல் சாங்கை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு நீங்க பாடி கேட்கும்போது மழையே வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. Thank you, sir. Thank you so much. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். மார்க்ஸ் பார்த்துலாமா? மேம் என்ன மார்க்ஸ் கொடுக்க போறீங்க? Thank you so much. Thank you so Thank you, much. Arvind. Thank you. I request you to come on stage, please. நீங்க என்ன கலாய்ச்சிங்க. இப்போ கண்டஸ்டன்ட் சொல்லுங்க, இவர் பாடி நாம பார்த்திருக்கோம், பாடி நாம பார்த்தே ஆகணுமா இல்லையா? ஏகே சூப்பரா ஆடுவாரே. சீரியஸா சொல்ற, காம்ப்ளிமெண்ட். ஆமா. சரி, அவங்க எல்லாம் வரவே மாட்டாங்களா யாரும் இங்க? கூப்பிடுவோமா? அவங்களும் கூப்பிடலாமே. சாய்ந்தவி தரன் ப்ளீஸ். Thank you so much for having me here. And Dharan, Sainthavi, உங்க ரெண்டு பேருக்கும் thank you. ஏன்னா ஒரு reunion மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் we are all meeting here. And எல்லாருக்கும் all the very best. Rocket, enjoy பண்ணி பாடுங்க, enjoy பண்ணுங்க. Thank you.
ஸோ எஸ் வைஷாலி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஆமா நிச்சயமா டான்ஸ்ல அவர் ஆடி இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு பிரேக் போயே ஆகணும். இது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் முறை உலக அளவில் பிரேக். ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து மெலடி பாட்டு பாடினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஃபாஸ்ட் பீட் பாடினாலும் நல்லா இருக்கும். இல்லை ஒரு ரேப் பாடினாலும் நல்லா இருக்கும். குத்து பாட்டு பாடினாலும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பாடினாலே நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சீசன்ல எத்தனை ரவுண்ட் முடிஞ்சிருக்கு? நான் அதை பற்றிலாம் பேசுறது இல்லை, நான் தெரியாம முடியாது. உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியாது. ஆமாம், நம்ம வந்து அந்த கண்டஸ்டன்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ராப்ஸி ஆன் ஸ்டேஜ். ஓகே ரப்ஸி, எல்லாரும் ப்ளூல வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஆமா, அழகா இன்னைக்கு வேற டைப் ஆஃப் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கீங்க. தாவாணி பாவாடெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? நன்னாரே ஃப்ரம் குரு. வேற லெவல். கம் ஆன். வேற லெவல். நீ நாரே 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 நன்னாரே நாரே 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 நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே. வெண்மேகம் முட்ட முட்ட பொன் மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் போட்டு கொண்டதோ. பன்னீரை முட்டை கெட்டி பெண் மேலே கொட்ட சொல்லி நின்று அணையிட்டதோ. மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன். ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன். மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன். ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன். ஜில் 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 மனசெல்லாம் ஜில். நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே. வெண்மேகம் முட்டை பொன் மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் போட்டு கொண்டதோ. जाने बादल मोनो क्या तो पुल मातम क्या मोर मड़ा. गिली गिली हा 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 हा. வயல்வெளியாடும் வண்ண தும்பிகளே உங்கள் வாள்களில் வசித்திருந்தேன். சடுகுடு பாடும் பிள்ளை நண்டுகளே மணல் வலைகளில் நான் இருந்தேன். மலையின் தாய்மடியில் சிறு ஊற்றாய் நான் கிடந்தேன். காதல் பெருக்கெடுத்து இன்று நதியாய் இறங்குகின்றேன். ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே. ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே. காட்டு புறா இந்த மண்ணை விட்டு விண்ணை முட்டும். நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே 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 நானாரே நன்னாரே நாரே 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 நன்னாரே 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 நானாரே.
சைந்தவி மேம் வந்து யாரையும் இவ்வளோ ரசிச்சு நான் இதுவரை பார்த்ததில்ல. ஐ திங்க் ரொம்ப டீப்பாக ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இது ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒரு பேக்கேஜாக ஆர்கெஸ்ட்ராலேருந்து ஆரம்பித்து ரஃப்சி பாடினதில் அந்த லைட்டிங் எல்லாமே வந்து எனக்கு கோரஸ் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸில். யுடன்ட் இமிட்டேட் ஸ்ரேயா எனிவேர். ஒரு ஃபுல்லாக அவங்க ஹஸ்கியாகவே பாடியிருப்பாங்க. நீங்கள் ஆனால் செம்ம போல்டாக ஆனால் ஸ்டில் அந்த மெலடி கண்டென்ட் அப்படியே இன்டாக்டாக நீங்கள் பாடினீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வரும், ஆனால் ஐ திங்க் நீங்கள் அந்த சரணத்தில் வந்து மலையின் தாய்மடியில் சிறு ஊற்றாய் நான் இருந்தேன். அவ்வளோ டைனமிக்ஸ். நீங்கள் வந்து அந்த சங்கதி வந்து கரெக்டாக பாடிட்டீங்க. பட் அந்த சங்கதி அப்பா நம்ம சங்கதி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த டைனமிக்ஸ்லாம் அந்த இதே மாதிரி காதல் பெருக்கெடுத்து இன்று நதியாய் நான் இருந்தேன். அவ்வளோ இருந்தது அதில். அது மட்டும்தான். மற்றபடி ஒரு சூப்பர் பேக்கேஜாக இருந்தது. இந்த ப்ரெசன்டேஷனே செம்மையாக இருந்தது. தேங்க்யூ மேம். தரன் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். யூ ஹாவ் அ வெரி பிளெஸ்ட் வாய்ஸ். நான் ப்ரீவியஸ் சாங்லேயும் கேட்டேன், நீங்கள் அந்த செய்ய செய்ய அதை பாடும்போதும் கேட்டேன். ரொம்ப ஒரு வெர்சடைலான ஒரு சிங்கர் நீங்கள். இந்த சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, உங்கள் மைண்டுக்கு எக்ஸாக்டாக தெரியுது இந்த நோட்டு தான் நான் அடுத்தது பாடணும் அப்படின்றது. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 95% நீங்கள் அந்த ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். இதே மாதிரி எல்லோரும் ஒன்று பாடுங்க சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரஃப்சி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கிருக்கீங்க. உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ஸ்கோர் ப்ளீஸ். குட், நாட் பேட். ரஃப்சி, இந்த சாங் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் வர்றதுக்கு யார் காரணம்? மென்டர் தான். மென்டர் காரணம் யாரு? சிந்தூரி மேம். ஓ, ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இவங்க மென்டரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். அவங்களும் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க போகிறாங்க. ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சிந்தூரி மேம் ஆன் ஸ்டேஜ். நம்ம வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி, செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாத மார்கழி, பாலிலா உன் கையிலே சோறாகி போகுதே, வானவில் நீ சோழிட மேலாக ஆகுதே, கண்ணம்மா 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 அழகு பூஞ்சிலையே என்னுள்ளே
தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நஞ்சம் சந்திரலேகா அதாவது யாராவது வந்து இன்னைக்கு சிந்துரிக்கு வந்து கண்ணா பின்னான்னு ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காஃப்னு சொன்னால் நம்புவாங்களா? அது எல்லாத்தோடையும் அவங்க நின்றுட்டு இட்ஸ் நாட் அபவுட் ஹவு யூ பெர்ஃபார்ம் வெல் ஆன் அ குட் டே. ஏன்னா நல்லா த்ரோட் இருக்கிறச்சே நல்லா எல்லாமே தானே அமைஞ்சிரும். அதெல்லாம் மீறி ஆன் அ பேட் டே ஹவு யூ மேனேஜ் டு பெர்ஃபார்ம் ஸ்டில் இவ்வளோ நல்லாங்கிறது தான் அதுதான் அந்த டெக்னிக்கே. அங்கே வந்து நல்லா இருக்கிறச்சே எல்லாமே நல்லா இருந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பேட் டே அன்றைக்கி நம்ம எப்படி அதை வந்து அப்பயும் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். சீரியஸ்லி ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் தரன், ஐயோ நான் வந்து ஐ டோட்லி ஃபர்காட் டு டெல் தட் சிந்துரி இஸ் வெரி குட் இன் வெஸ்டர்ன் ஆல்சோன்னு நான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே பார்த்தா அவங்க எல்லா ஜானரும் இதில் காமிச்சிட்டாங்க. ஷீ ஸ்டார்டட் வித் கிளாசிக்கல் பேஸ் சாங் அண்ட் தென் ஷீ வெண்ட் ஆன் டு அ மெலடி அண்ட் தென் ஷீ ஃபினிஷ்ட் வித் அ பேங், லிட்ரலி அ பேங். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே உங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியுது. ஸோ வேறு எப்படி சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ் மென்டருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கோல்டன் ஷவர் அப்போ நான் வந்து யாருக்கான யூஸ் பண்ணலாமா என்னோட கண்டெஸ்டன்ஸ்? இதுதான் தவறான ஓகே. பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம மென்டார் சிந்துரி அவர்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். வைஷாலி, செம்மையா சூப்பரா போயிட்டு இருக்கு. பெப்பி ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பரா செம்மையா முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. சரியா, 24 கண்டெஸ்டன்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பெப்பி ரவுண்டில் பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ 4 பேர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்ததாக இப்போ பாடின 8 கண்டெஸ்டண்ட்டில் 2 பேர் டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போக போகிறாங்க. அது யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு பாடின 8 கண்டெஸ்டண்ட்டும் மேடைக்கு வரவும். ஸோ இப்போ வந்து 8 கண்டெஸ்டண்ட்டும் மேடைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து யார் 2 பேர் டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போக போகிறா, யார் அந்த 6 பேர் வந்து காப்பாற்றப்பட போகிறார்கள் அப்படின்றது ஜட்ஜஸ் கையில் தான் இருக்குது. ஓகே, இது ரொம்ப இந்த ரவுண்ட் எஸ்பெஷலி ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா எல்லா 8 பேருங்களுமே வந்து ரொம்ப அருமையாக பாடினாங்க. எங்களுக்கு இன்ஃபேக்ட் போன இதோட இந்த தடவை ஜட்ஜ்மெண்ட் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்டர் எஸ்கேப் ஆகிட்டார். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்து சேஃப் ஜோனுக்கு போகிறது வந்து சந்திரமௌலி. அடுத்து நம்ம சீனியர்ஸ்லேருந்து அரவிந்த். சூப்பர் அரவிந்த், கங்க்ராட்ஸ். அடுத்து சுபஹரி. வாழ்த்துக்கள் சுபஹரி. அடுத்து வந்து ரஃப்சி. சூப்பர், கங்க்ராட்ஸ். ஸோ 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர் மட்டும் இப்போ சேஃப் ஜோனுக்குள்ளே போகலாம். அது யாரு? அந்த ஒருத்தர் ரிதன்யா. ஸோ எஸ், சிவாத்மிகா அண்ட் ஹேரின் ஷாலோம் வந்துட்டு இப்போது டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவங்க 2 பேர் கூட ரொம்ப நல்லா பாடினாங்க.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோட்டல்னு பார்க்கறச்சே இன்னைக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு எபிசோட் வாஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் எவ்ரிபடி சாங் ஸோ வெல். ஒரு ஒன் மார்க் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியில் வந்து இவங்க வந்து தே ஆர் இன் டேஞ்சர் ஜோன். ஓகே, ஸோ இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுடலாமா? ஆமாம், இது எல்லாருமே நல்லா தான் பாடினீங்க. மைன்யூட் டிஃப்ரென்சஸ் லைக் 1 மார்க் 2 மார்க்ஸ் டிஃப்ரென்சஸில் தான் அந்தந்த இதில் வந்து ரெண்டு பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் டேஞ்சர் ஜோன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடித்தோடனே ஒரு சொல்லியிருப்போம் ஒரு ஃபீட்பேக்கு. அது தயவுசெய்து கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ளீஸ் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். ஸோ இதில் எலிமினேட் ஆனவங்க யாருமே வருத்தப்பட வேணாம். ஏன்னா இது ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் ஸ்டெப். உங்களுக்கு இந்த மாதிரி பல மேடைகள் நீங்கள் போய் பாட போகிறீங்க. ஓகே, ஸோ யா இப்போ சேவ்டு யாருன்னு சொல்லிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனில் போக போகிறவங்க வந்து சம்யுக்தா. அடுத்து சேஃப் ஜோனுக்கு போக போகிற கண்டெஸ்டன்ட் ஹரிஹரன். ஸோ இன்னும் ஒருத்தருக்கு மட்டுமே அந்த சான்ஸ் இருக்கு இந்த ஷோவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு. யார் இது? ஸோ த ஃபைனல் ஒன் இந்த சேஃப் ஜோனுக்கு வந்து சிவாத்மிகா. ஸோ இங்கே எலிமினேட் ஆகிறவங்க நல்லா பாடலைன்னு இல்லை, மேபி அன்னைக்கு உங்களுக்கு தொண்டை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த நாள் உங்கள் நாளாக இல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி நீங்கள் நல்லா பாடலை அப்படின்னு இல்லை. எல்லாராலையும் எல்லா நாளையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட முடியாது. ஸோ வின்னர் அப்படின்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். இட் இஸ் ஓகே, வைல்ட் கார்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களை எல்லாரையும் வந்து நாங்கள் மறுபடியும் வைல்ட் கார்டில் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷோவில் வந்து நீங்கள் பாடி உங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. பட் அடுத்த வைல்ட் கார்டில் விட்டுறக்கூடாது, சரியா? எப்படியா அந்த இடத்த பிடிச்சிடணும். தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது. ஒரு ஆட்டம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் எலிமினேஷன்ஸ் இருக்கும். பட் இவ்வளோ பேர் நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து நிறைய எலிமினேஷன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ. ஸோ அதை பற்றி நம்ம யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நம்ம வந்து முன்னோக்கி தான் போகணும். ஸோ இதை விட இன்னும் சூப்பரான ரவுண்ட் அடுத்த ரவுண்ட். அது என்ன அப்படின்னா D&D. ஸோ D&D அப்படின்னா வந்து டான்ஸ் அண்ட் டான்ஸ் அப்படிலாம் கிடையாது, டிவோஷனல் அண்ட் டெடிகேஷன் ரவுண்ட். எஸ் வைஷாலி, நீங்கள் சொன்ன மாதிரி D&D, அதாவது டிவோஷனல் அண்ட் டெடிகேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்டில் வந்துட்டு பக்தி பாடல்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணால் ஆத்மார்த்தமாக அதை எப்படி பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ரவுண்டில் நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் திஸ் இஸ் வைஷாலி along with AK and also the JSS team. இது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 powered by ஐஸ்வர்யா உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம். இம்முறை உலக அளவில் டாடா பாய். ராஜாவின் ராஜா அலியாரின் நண்பாரா, குவாஜா எங்கள் குவாஜா என் உயிருக்குள் வாவா. சரிரி 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 சரிரி